அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பீஃப் ரெசிபிஸ் போட சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி பீஃப் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 1.5 கிலோ அளவுக்கு நல்ல தனிக்கறியாக எடுத்திருக்கேன். இது கூட 100 ml தயிர், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4-5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் கரெக்டாக 6 மட்டும் எடுத்துருக்கேன். அதை நல்ல தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ பிரியாணி பாட்டில் 100 ml அளவுக்கு கடலெண்ணெய், 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகவும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு ஜாதி பத்திரி, பிரியாணி இலை போட்டுட்டு அது நல்லா பொரியவும் ஒரு 15 பச்சை மிளகாவை அந்த எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு மூடி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 3 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சிட்டு 10 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சிருக்க பீஃபை சேர்த்துக்கலாம். பீஃப் ஒரு 80% குக் ஆயிருந்தா போதும். அது வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 200 ml தயிர், 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தேவையான அளவுக்கு புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. 5 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கட் பண்ணி வச்சிருக்க மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு விட்டுறலாம். நல்லா மசஞ்சு வரட்டும். சீரக சம்பா அரிசி 1.5 கிலோ எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாகவே வந்துச்சு. ஸோ இந்த பாத்திரத்தில் கறி வேக வச்ச தண்ணி கூட நம்ம தண்ணி அளந்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் 1 கப் ரைஸ் இருந்துச்சு. 1.25 கப் அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிட்டு அதை அடுப்பில் வச்சு விட்டேன் காயறதுக்காக. இப்போ நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம காய வச்சிருக்க அந்த உல தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா சீரக சம்பா அரிசியை வாஷ் பண்ணிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். நான் சீரக சம்பா அரிசி ஊற வைக்க மாட்டேன். அப்பதான் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வரும். அது கூட 2 லெமனோட ஜூஸ் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு கரெக்டாக 7 to 8 மினிட்ஸ் விட்டீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி திக்காகி வரும். திரும்ப ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி ஈக்குவலாக வந்துடும். தம் போடுறதுக்காக பழைய தோசை தவாவை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வச்சுட்டு நெய் ஒரு 50 ml ஊற்றிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் கரெக்டாக 20 மினிட்ஸ் வச்சுட்டு கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நல்ல பொல்லுன்னு உதிரியாக பீஃப் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். இதே மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட் பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துடும். இது கூட பிரியாணி கத்திரிக்காய், தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் பீஃபில் ஒரு செமி கிரேவி மாதிரி வச்சுருந்தேன். ஸ்வீட்டுக்காக கேசரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். பிரியாணி உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பொல்லுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக தண்ணி நான் சொன்ன ரேஷியோ வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த மாதிரி பொல்லுன்னு வரும். பிரியாணி கத்திரிக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நேற்று லஞ்ச் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல காரமான பிரியாணி 2 வாய் வச்சுட்டு அப்படியே 2 வாய் பிரியாணி சாப்பிட்ட கையோட கேசரி 1 வாய், அதுக்கப்புறம் பிரியாணி 2 வாய், இப்படி சாப்பிட யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள்.